பெங்களூர்னாலே மோஸ்ட்லி நந்தி ஹில்ஸுங்கிற பட்சத்தில் சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் பார்ப்போமா. பேஸ் கேம்ப்லேருந்து ஒரு 4 மணிக்கு இங்கே ட்ரெக்கிங் ஆரம்பித்தோம். நீங்கள் யூஸ்வலாக கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா மேலே 6 மணிக்கு தான் விடுவாங்க. இதனால் நீங்கள் டிராஃபிக் க்ரௌடை அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே சீக்கிரமாக போய் சன்ரைஸை பார்க்கலாம். ட்ரெக்கிங் போகிற வழியில் நீங்கள் எதுவும் பயப்படலாம் தேவையில்லை, ஏன்னா நிறையா ஊர் மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு காலங்காத்தால் ட்ரெக்கிங்கை முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் போகிற ரூட்டு சக்கத்தையான ரூட்டு. மேலேருந்து அந்த ஃப்ளைட்டில் பறக்கும்போது கிடைக்கிற வியூலாம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். எங்களுக்கு மேலே போகும்போது அப்படியே அந்த மேகங்கள் மூடிலாம் அந்த வியூலாம் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஓகேவான சன்ரைஸ் கிடச்சிது. பெங்களூர்லேருந்து பார்த்தாலே தெரியும், பட் ஸ்டில்யா. அது இல்லாமல் இங்கே பேராகிளைடிங்குமே இருக்குது. 15 மினிட்ஸ்க்கு 3500 4500 வாங்குறாங்க. உங்கள் வெயிட்டை பார்த்து நீங்கள் போய்க்கோங்க பிடிச்சிருந்தா. ஏறுறது தான் படி வழியாக ஏறி வந்துட்டோம். இறங்கும் போது தான் ஏதாவது பஸ் ஆப்ஷன் இருக்கலான்னு பார்த்தோம். அப்போ தான் கேஎஸ்ஆர்டிசிலேருந்து நிறைய பஸ் விட்ருக்காங்க. ஒருத்தருக்கு 45 ரூபா வாங்குறாங்க மேலேருந்து கீழே வரத்துக்கு. சரி, கீழே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. 9th செஞ்சுரிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு அழகான டெம்பிள் போகநந்தீஸ்வரர் டெம்பிள் அங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கோயிலோட 2 தேரை பார்க்கணுமே, அட்ட என்ன ஒரு அழகு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் அந்த வாழைப்பத்தில் வேண்டி அந்த தேரில் அடித்து அதை எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 3 சிவன் நம்ம பார்ப்போம். முதல் சிவன் அருணாச்சலேஸ்வரர், அவரோட சைல்ட்ஹுட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும். அடுத்து போகநந்தேஸ்வரர், அவரோட யங்கேஜை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும். 3வது பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரா, அவரோட மேரேஜ் டு பார்வதி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும் பார்ப்போம். ஒரு அற்புதமான கோயில், மிஸ் பண்ணிடாதீங்க.